ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பர்கர். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதை பாதி பாதியாக பிச்சு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் 1 கப் பால் ஊற்றி அதை நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்ட பிறகு ஒரு 400 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அது கூட இந்த ப்ரெட்டையும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு ஒரு முட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, நல்லா பிரெட் க்ரம்ஸில் அதை நல்லா தட்டி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸ் இல்லை, உங்களுக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கும், வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 ப்ரெட்டை நல்லா நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்துடும். அதில் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் பேட்டிஸை அதை ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த சிக்கன் பேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப அந்த பேட்டிஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கொலன்னு இருக்குன்னா அது கூட 1 டீஸ்பூன் மைதா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி இப்படி பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்படி நல்லா 2 பக்கமும் போட்டு எடுத்துருங்க. அப்புறம் நான் இன்றைக்கி ரெடிமேடாக தான் பர்கர் பன் வாங்கினேன். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகு 1 கப் மைனீஸோட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் ஸ்பைஸியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது கூட இன்னும் 1 டீஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மைனீஸும் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மைனீஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மைனீஸை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஆனியனை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ, தக்காளி அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த சிக்கன் பேட்டி அதை நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மைனீஸும் டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணி அதை மேலே அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. விட்ட பிறகு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை மேலே வச்சுருங்க. நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் டபுளாக கொடுக்கணுன்னா கீழேயும் ஒரு சீஸ் ஸ்லைஸ் கொடுத்து மேலேயும் சீஸ் ஸ்லைஸ் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஒன்றே போதுன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். நல்லா கிங் சைஸ் பர்கர் பன் மாதிரி வரும். கிங் சைஸில் இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.